நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. போட்டுக்கோ போட்டுக்கோம்மா. அழாதம்மா. அம்மா அம்மாடி, 3 வருஷமா திரும்பி வராத ஆம்பளையா இந்த வருஷமாவது வந்துடணும் அப்படின்னு அம்பாளோட தாலியை என் பொண்ணு கழுத்துல போட்டுடலாம் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா உன் வாழ்க்கை நன்னா இருக்கணுமா, நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இப்பவும் சொல்றேம்மா, நீ என் பொண்ணு மாதிரிதாம்மா. அவளுக்கு அடுத்த வருஷம் பிராப்தம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். நீ நன்னா இருக்கணுமா தாயே. ஜெகதீஸ்வரி, பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா. அழாத அழாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா போலாம். ஹலோ ஹலோ மாரி எந்திரிங்க சார். எந்திரிங்க. டேய் எந்திரிங்கடா, வாங்கடா. என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்க? இதான் காவல் காக்குற லட்சணமா? அட போங்க சார், நீங்க வேற. இவனுக்கெல்லாம் காவல் வேற காக்கணுமா? என்ன சொல்றீங்க சார்? அவனுக்கு நடக்கவே சக்தி இல்லை சார். அவன் ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கான் சார். இப்படிதான் மத்தியானம் கட்டில படுத்திருந்தவன திடீர்னு ஆளை காணோம். ஆளை காணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், உங்களை மாதிரி தான் நாங்களும் பதறி போய் அங்கேயும் எங்கேயும் தேடி பார்த்தோம். கடைசியில் பார்த்தா கட்டில் கட்டியில் கிடக்குறான். அதுக்கப்புறம் நாங்கள் தான் அவனை தூக்கி கட்டில் போட்டோம். இவன் ஒரு செத்த பாம்பு சார். இவனுக்கெல்லாம் காவல் இருக்கிறதே ரொம்ப காமெடியா இருக்கு சார். அப்படியெல்லாம் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நாளை காலைல 10 மணி வரைக்கும் அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எக்காரணம் ஒன்று வெளில போயிடக்கூடாது சார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நாளை காலைல 10 மணிக்குள்ள ஆளே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவான் சார். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாளை காலைல டாக்டரை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி எப்படியாவது ஊருக்கு அனுப்பி வச்சிருவோம். அது வரைக்கும் அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நானே பக்கத்துல இருந்து நகராம பார்த்துக்கிறேன் சார். சரி மாரே, நான் கிளம்புறேன். சார் மணி 1 போது இந்த நேரத்தில் கிளம்புறேன்னு சொல்றீங்க. இருந்துட்டு காலையில் போங்க சார். இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்க கவலைப்படாம போங்க சார், நாங்க பார்த்துக்கிறோம். பார்த்துக்கங்க சார். ஓகே சார். ஹலோ, என்ன எங்க நின்றுட்டு இருக்க? தூக்கம் வரல? ஆமா. ஏன் ஒரு மாதிரி படபடப்பு, எக்ஸைட்மெண்ட்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்கர். ஏன் தெரியுமா? ஏன்னா விடிஞ்சா நாளைக்கு கல்யாணம் அதானே? அது மட்டும் இல்ல, நீங்க இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மனசுல அபிய பத்தின சிந்தனைகள். அவளை பத்தி இந்த நேரத்துல பேச வேண்டாம். காரணமா தான் பேசுறேன் பாஸ்கர். உங்க மனசுல ஒரு சஞ்சலம் அபி பத்தி இருந்தது உண்மைதானே? உண்மைதான். அபி பத்தி நினைச்சது நான் உண்மைதான். ஏன்னா பல நேரங்கள்ல இல்ல, ஒரு சில நேரங்கள்ல எனக்கு அவன் நல்லது செஞ்சிருக்கா. என் கண்ணுக்கு முன்னாடி அவ ஒரு பெரிய ஆளா வந்துருவாளோங்கிற எண்ணம் உறுத்திக்கிட்டே இருந்தது. மத்தபடி நான் அவளை நினைச்சு உருகல ரஞ்சினி. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாமே தலைகீழா மாறிச்சு. ஓட்ட நாயிரனே, ஒரு காலத்துல ஆதி அபியோட பாஸ், அப்போ எனக்கும் பாஸ் தானே. இன்னைக்கு அவன் யாரு? என்னோட மச்சான். சிட்டில இருக்க ஒரு பெரிய விஐபி ஆதி என்னோட மச்சான். பல கோடீஸ்வரங்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. தேவைன்னா
பிசினஸ்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அசால்ட்டா கல்யாணத்துக்கு புருஷ வாக்கத்தை ஒரு பிளாட்டை கிஃப்ட் பண்றாரு. யாருனால? ஒன்னால. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அப்படி இல்ல பாஸ்கர். எங்க அப்பா ஈஸ்வர் அங்கிள்க்கும் ஆதித்யா பில்டர்ஸ்க்கும் நிறைய உதவி இருக்காரு. ஈஸ்வர் அங்கிள் சொன்னார்ல, அந்த உரிமையில தான் ஆதி உங்களுக்கு இத்தனையும் செய்றாரு. சோ ஆதித்யா பில்டர்ஸ் எனக்கு உரிமை இருக்கு, அப்படிதானே? நிச்சயமா. நாளைக்கே நம்ம ஆதித்யா பில்டர்ஸோட சிஸ்டர் கன்சர்ன் அலமேலு பில்டர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம். நோ 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 ரஞ்சனி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ என்னை தேடி வந்த மகாலட்சுமி. சோ அந்த ப்ளீஸ் வேண்டாங்கிறல்ல. சரி, அவ பேச்சே எடுக்கல. ஓகே. ஆமா, உங்களுக்கு என்ன பாஸ்கர் ஆசை நம்ம எதிர்காலத்தை பத்தி? குட் கொஸ்டின் ரஞ்சனி. எல்லாரும் என்ன பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்றாங்க. முக்கியமா அபி, எங்க அப்பா. அது உண்மைதான், நான் பணத்தாசை பிடிச்சவன் தான். ஆனா அதுக்கு காரணங்கள் இருக்கு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல. நான் கனவு கண்ட மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ என்னால படிக்க முடியல. எங்க அப்பா கிட்ட காசு இல்ல. எப்ப பாரு நட்பு, மனுஷங்க ஏதோ பேசி எங்களை வளர விடாம ஒரு வாடகை வீட்டுல குடி வச்சாரு. நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். நமக்கு பிறகு போற குழந்தை அப்படி வளரக்கூடாது. என்ன ஆசைப்படுறானோ எல்லாம் நடக்கணும். ஏன்னா பாஸ்கர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்கலாம். ஆனா நீ, அவ அம்மா ஒரு கோடீஸ்வரி. நம்ம புள்ள பைக் கேட்கறான்னு வச்சுக்க, கார் வாங்கி தரணும். சின்னதா எது கேட்டாலும் பெருசா பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும், சந்தோஷமா வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? காசு தானே. நான் காசுக்காக ஆசைப்படுறேன். இது தப்பா? இல்ல ஏன் கேட்கறேன்னா, எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சு. நான் காசுக்கு ஆசைப்படுறது தப்பா? நீ சொல்லு. தப்பே இல்ல பாஸ்கர். இனிமே உங்களுக்கு பணத்தை பத்தின பிரச்சனையே வேண்டாம். நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளா வர முடியும். அதுக்கு ஆதி உங்களுக்கு உதவி பண்ணுவா, ஈஸ்வரங்களும் உதவி பண்ணுவாரு. எஸ், நான் பெரிய ஆளா வரணும். அபி கண்ணு முன்னாடி நான் மிகப்பெரிய ஆளா வரணும். கம் ஆன் பாஸ்கர், ரிலாக்ஸ். எல்லாத்தையும் சாதிக்கலாம். இனிமே நீங்க சந்தோஷத்தை மட்டுமே நினைக்கணும். தெரியும், ஏன்னா நான் கனவுல பார்த்ததெல்லாம் இப்ப பலிக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சதும் என்ன பிளான் சொல்லட்டுமா? என்ன? சுவிட்சர்லாந்து போறோம். வாட், சுவிட்சர்லாண்டா? எப்போ, எப்படி? ஆதி டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கான். நம்ம போறோம். என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லிட்டானே. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நைட் இங்க, அப்புறம் ஒரு மாசம் சுவிட்சர்லாந்துல இருக்கோம். தூக்கம் வராத பல இரவுகள் நமக்கு காத்துட்டு இருக்கு. சோ நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. காலையில ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். ஓகே, குட் நைட். எப் ரஞ்சனி, காலையில் நான் உன்னை பார்க்கும்போது புதுசாக பறிச்ச ரோஜாப்பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா கண்டவங்க அவங்க அழகின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உண்மையான அழகி நீங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லணும். ஸோ பாய். பாய். எப். Sweet dreams. Thanks. Bye. Bye. Switzerland. Here I come. வித்யா, ஏய் வித்யா, எந்திரடி. அட ஏய் சனியனே, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படி பப்பரப்பேன் தூங்கிட்டு இருந்தா எப்படி? எந்திரி. ஏய், அம்மா ஆட்டுக்குட்டினா உதச்சு விடுவேன். போ, எந்திரிச்சு போய் குளிச்சு பளிச்சு நின்னா தானே 4 பேர் உன்னை ஏற எடுத்து பாப்பாங்க. தூக்கம் வருதம்மா. ஏய், என்னடி அப்படி உனக்கு தூக்கம்? அது இல்லம்மா, நைட் எல்லாம் நானும் ரமேஷும். என்னது, நீயும் ரமேஷும்? இல்லம்மா, நானும் ரமேஷும் ரொம்ப நேரமா இந்த கிஃப்ட் எல்லாம் அடிக்கிட்டு இருந்தோமா, அதான் தூங்க லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிறேனே. கொன்றுவேன்.
நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் நீ அந்த காவாலி பயலோட சுத்திக்கிட்டு இருக்கிறத. இரு இந்த கல்யாணம் முடியட்டும், உன்னை வச்சுக்கிறேன். போ போய் குளி போ. ச்சே. யோ என்னையா நீங்க கல்யாணம் முடிய வரைக்கும் கட்டிக்கிட்டே வரப்பீங்க, சீக்கிரம் கட்டி தொலைங்கயா. அப்பா இந்த இடத்துல எல்லாமே நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. நேரம் பார்க்கலன்னா கண்ணு தெரியல. ஏனமா கணக்கா இருக்கா? ஜாக்கிரதை பத்திரம். கணக்கா இருக்குல்லம்மா? இருக்குங்க. ஐயோ என் தலை எழுத்து. யோ எந்திரிங்க, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இப்படி தூங்குறீங்களே? எந்திரிங்க, போய் வேலையை கவனிங்க போங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு, தூங்குறானுங்க. எந்திரியா. இவனை பாரு கும்பகர்ண மாதிரி தூங்குறான். இருடா உன்னை நான் எழுப்புறேன். டேய் எழுந்துரு. தூங்குறதுக்கு ஒரு நேரம் கால வேணா? தலைக்கு மேல வேலை கிடக்கு, தூங்குறான். வர்ற ஆத்திரத்துக்கு கொண்டு விடுவேன். எங்கே அந்த மைக்? அண்ணாச்சி வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்களா? போங்க. எங்கேயா போயிட்டு அந்த ரேடியோ மைக் செட்டுக்காரன்? வந்துட்டியா? என்ன இது கோலம்? 4 பெரிய மனுஷங்க வர இடத்துல இப்படி நிக்கிறது. போ முகத்தை பார்த்து நிக்காத, போ. துணியை மாத்தியா? காலையில இருந்து கத்தி தொண்டை தண்ணிலாம் வத்தி போச்சு. ஒரு காஃபி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. காஃபி சமயக்காரே, என்ன இவ்வளவு நிதானமா இருக்காங்க? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏமா சீக்கிரம் வேகமா கூட்டுமா, ஆளுங்களா வந்துருவாங்க. சமயக்காரே வந்துட்டோமா? என்னங்க இதெல்லாம் இப்படியே இருக்கு? இதெல்லாம் அடிக்க வைக்க வேண்டாமா? சரி இங்க பாருங்க, நல்ல பால்ல திக்கு பால்ல நிறைய டிகாஷன் ஊத்தி சக்கரை நிறைய போட்டு ஒரு காஃபி கொண்டு வாங்க. போங்க. அப்பா சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமே இந்த விளக்குல எண்ணெயெல்லாம் ஊத்தி வச்சா பாத்துங்க. எல்லாம் கரெக்டா அடுக்கி வச்சிருக்கீங்களாமா? பாக்க அழகா இருக்கணும். என்னம்மா இன்னுமா விளக்கு ஏத்தல? சீக்கிரமா ஏத்துமா. யோ நாயனக்காரரே, என்ன இப்பதான் பின்னு இருக்காங்க? யோ நாயனக்காரரே, இப்படி தட்டிட்டு இருந்தா எப்படியா? நீங்க அடிக்கிற அடியில கல்யாண மண்டபமே அதிர வேணாம். சீக்கிரம் வாசிக்க ஆரம்பிங்கயா. இப்பதான் கல்யாண கதை வருது. என் தலை எழுத்து. காசிக்கு போனாலும் சனி தொலையாதுங்கிற மாதிரி இந்த ஆளை திருத்தவே முடியாது. எனக்குன்னு கட்டி வச்சிருக்காங்க பாரு இந்த ஆளு. வாங்க. ஐயோ ஏயா, உனக்கு வேற தனியா விடணுமாயா? போய் வேலையை பாரு போ. சோறுதுன்னு 10 நாள் ஆன மாதிரி உட்கார்ந்துருக்க. ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்ல. ஏன் பழைய மருமகளை நினைச்சு நீலி கண்ணீர் வச்சிட்டு இருந்தீங்களா? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன? இது பாரியா, உன் பழைய மருமக பஞ்சாங்கத்தெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு கல்யாண வேலையை பாரு. கொஞ்சமாவது ஈனு சிறிய. அலமேலோ, என்னவா? நினைச்சத சாதிச்சிட்டல்ல நீ. புரியலையே. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இருட்டுல தள்ளிட்டு உன் மகனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ற இல்ல? இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையான்னு என்னால நம்ப முடியல. ஆண்டவன் எங்கேயா போயிட போறான்? ஆண்டவன் எப்பவுமே இந்த அலமேலு பக்கம்தான். இப்பவாது புரியுதா? என்ன கண்டு இந்த ஊரே பயப்படுது, இந்த ஆளு பயப்பட மாட்டேங்கிறான். டேய் எங்கடா போய் சுத்திட்டு வர? இல்லம்மா, ராத்திரி தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் மாப்பிள்ளடா, நீ சீக்கிரம் குளிச்சு போய் ரெடி ஆகு. எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சுல, என்ன நினைப்பாங்க எல்லாரும்? சரி ரெடி ஆயிடு. போ சீக்கிரம் போய் ரெடி ஆகு. போமா, ரெடி ஆயிடுறேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான், சாவி கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. அடிங்க நல்லா வாசிங்க, 4 ஊருக்கு கேட்க வேண்டாமா? ஏமா மேல ரஞ்சி ரெடி ஆயிட்டாடா? பாக்கலையா? என்ன பண்றீங்களோ, இவங்க அலங்காரமே பெருசா இருக்கு. சப்பா, இந்த கல்யாண பொண்ணு ரூமையாவது கீழே வச்சிருக்க கூடாதா? மாடி ஏறி இறங்க முடியலையே சாமி. பொண்ணையும் நம்ம தான் ரெடி பண்ணும் போல இருக்கு. தலையெழுத்துறா. ஏதானோ என்ன இங்க சும்மா நின்றுட்டு இருக்க? வரவேற்புல யாருமே இல்ல, போய் நில்லு போ. நம்ம வீட்டு வேலையை நாம தானே பாக்கணும். நமக்கு வந்தது இப்படிதான் இருக்கு, வாச்சது இப்படிதான் இருக்கு. தலை எழுத்து. மருமக ரூமு. ஏய் மச்சக்கால, இங்க என்ன பண்ற? போ சீக்கிரம் போ. எல்லாம் நான் தான் பாக்கணும். எல்லாரையும் நான் தான் எழுப்பி விட வேண்டியிருக்கு. மருமக ரூமு. ரஞ்சுமா, ரஞ்சு அத்தை வந்திருக்கே, கதவை தரடா. ரஞ்சு, ரஞ்சினி, 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 ரஞ்சினி. ஐயோ என்ன ரத்தம்? ஐயோ ரஞ்சினி, அம்மாடி ரஞ்சினி, ரஞ்சினி மருமகளே. ஐயோ பாஸ்கரா.